அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. குறிப்பாக பலம் பொருந்திய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் அற்புதமாக கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களுக்கு அதற்கு முன் உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் என்றால் வராகி அம்மனின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. என்ன உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது வராகி அம்மனின் அருளால் உங்களுக்கு நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருந்தால் ஓம் வராகி தாயே போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான அருள் நிச்சயம் வராகி அம்மனின் அருளால் உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பது நீங்கள் நினைப்பதை விட வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வாரத்தில் மிக வலுவாக சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் பெறுகிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன், உத்வேககாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் வலம் பெறுகிறாருங்க. புதனின் ஆட்சி வீட்டில் மங்களகாரகரான செவ்வாய் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட 2 வகையான சிந்தனைகள் உங்களது மனதில் தோன்றினாலும் ரெண்டிலுமே வெற்றி பெறுவதற்கான சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு திட்டத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் 2 வகையான திட்டங்களையும் நுணுக்கங்களையும் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதை மங்களகாரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வு இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே நீங்கள் நினைப்பதை விட வலுவாக கைகூடி வருவதால் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். தனது உச்ச வீட்டில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சம் பெற்றிருக்கும் குருவின் அமைப்பால் சிறப்பான நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை விட குரு பகவானின் உச்சம் பல்வேறு வகையான சிரமங்களை உங்களுடைய வாழ்விலிருந்து விலக்கி சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்து கொடுக்கிறது. குருவுடன் இணைந்து வலம் வந்த சூரியன் குருவை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சூரியன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். முடிவெடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முழு திறனும் இந்த தருணத்தில் வெளிப்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான காரியங்களையும் இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பல தடைகளை விலக்கி நுட்பமான விஷயங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் சூரியன் புதன் இணைந்து வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிரக கூட்டுச்சேர்க்கை யோகத்தின் காரணமாக தவறான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கி தெளிவான மனநிலையுடனும் சிந்தனையுடனும் பல பணிகளை அணுகி வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உறுதியாகவே விலகுவதற்கான முதன்மையான வாய்ப்பை சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று சாதகமற்ற நிகழ்வுகளை உருவாக்கினாலும் பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்ய போகிறது. எனவே நீங்கள் விரும்பிய பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையின்றி சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மற்றொரு
நிழல் கிரகமான ராகுவை பொறுத்தவரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் பலம் பொருந்திய அமைப்பில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேதுவுடன் பல கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகுவுடன் மிக வலுவாக எந்த ஒரு கிரகமும் இந்த தருணத்தில் இணையவில்லை. எனவே ராகு மட்டும் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் திடீர் மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. அதே வேளையில் நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் அசூர பலத்துடன் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. சனியின் வக்ரம் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே தொழில் வியாபார ரீதியாக பல சிறப்பான வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிக்கலுமின்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய வேளையில் மேலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பலம் வருவதால் உங்களுடைய செயல்திறன் இந்த தருணத்தில் அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. எந்த விதமான முயற்சியை கையில் எடுத்தாலும் அதில் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் மற்றும் சகோதரர்களுக்கிடையே இருக்கும் பல்வேறு வகையான சங்கடங்களும் சிறப்பாக மாற்றங்களும் இந்த தருணத்தில் அமைய போகிறது. சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி சிறப்பான மாற்றமாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சப்தமாதிபதி சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் குடும்பத்தில் இந்த தருணத்தில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கைகூடி வரப்போகிறது. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கல்வி செல்வத்தை சேர்ப்பதோடு சொத்துக்களையும் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. குறைவில்லாத வகையில் வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் அமைய போகிறது. ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் எதிரிகளின் தொல்லை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகும். எதிர்பார்ப்பதை விட பல மங்களகரமான காரியங்கள் குருவின் அமைப்பால் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதே வேளையில் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்தெந்த விஷயங்களில் இருக்க வேண்டும் என்றால் செலவுகள் இந்த தருணத்தில் அதிகரிக்கலாம். தேவையற்ற கோபத்தை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். சனி வக்ரகதியில் இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். வீட்டு செலவுகள் அதிகரிக்கலாம். வாகனம் ஓட்டும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும். மட்டுமல்லாது தலைவலி உள்ளிட்ட சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகளாக இருந்தாலும் அதற்கு சரியான சிகிச்சை எடுப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் விளைவுகளையும் அறிந்து அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அதே வேளையில் கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் தொழில் ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு உங்களுக்கு பாராட்டுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கிறது. உங்களது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமோகமான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வந்து திட்டமிட்டு சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் உறுதியாகவே கிடைக்கும்.